சிஸ்டர் யாக்கேல். ஜெபிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சத்தியங்களை கேட்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இரண்டாவது நாள் கூட்டத்திலும் ஊழியர்களுடைய மனைவியாக நாம் அனைவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு ஒருமித்து இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானும் சொன்னது போல நம்ம சகோதரிகளாக ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதையெல்லாம் உணர்ந்தவர்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கா எதுவும் தடையில்லாமல் குறையில்லாமல் எல்லாம் நேர்த்தியாய் நடைபெற கர்த்தர் தாமே உதவி செய்யும்படிக்காய் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தாமே ஆசீர்வதிக்கும்படிக்காய் பரிசுத்தப்படுத்தும்படிக்காய் தைரியப்படுத்தும்படிக்காய் அதற்காய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறார் கர்த்தர் தாம். என்னுடைய மத்தியிலே வந்து வாசம் பண்ணி நாம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோவேன் சுமப்பேன் தப்புவேன் சொல்லி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் படிக்கிறது இருக்கிற யாரும் எந்த பலவீனங்களோ எதுவும் ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே தம்முடைய பலத்தினால் இடைகட்டும்படிக்காய் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை வழிநடத்தும்படிக்காய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கண்டவர் உன்னதத்திலே வீற்றிருக்கிறவருமை நன்றியோடு குடராபாலுமை துதிக்கிறப்பா. உன்னதத்திலே வீற்றிருக்கிறவருமை நன்றியோடு குடராபாலுமை துதிக்கிறப்பா. எங்களை கிருபையா நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமிலரதரபா கடந்து வரும்படியாகவும் ஆண்டவரே உமை நோக்கி விண்ணப்பிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்ளும்படியாகவும் ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தர் பாராட்டினாய் ஆண்டவரே. நடைபெறுகிற இந்த பெண்கள் ஆண்டவரே கூட்டங்களிலும் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களின் மத்தியிலே நடக்கிற இந்த கூட்டங்களுக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. தேவனும் நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே இருந்து சபைகளுக்காய் ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே தேவ சபையின் ஊழியங்களுக்காய் நிற்க கிருபையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளாவி வரும்படியா ஜெப ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்க. எங்கள் மத்தியிலே தேச்சரவாளனாகிய நீர் கடந்து வந்து ரபகரதியோ கூட்டங்களை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கொடுக்கப்படுகிற செய்திகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பாளையம் இறங்கி ஆண்டவரே நீங்க கிரியை செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். வந்தது நல்லது ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல பரலோக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. எடுத்து நடத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சகோதரிக்காய் நாங்கள் ஜெபி அர்ப்பணித்து விடுகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீரையினாலும் கீர்த்தனம் என்ற வார்த்தையின்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல்களை நடத்தும்படியாக தலைமை நடத்துகிற இவஞ்சலின் ஜோயல் பாஸ்டர் அவர்களை கரங்களை தட்டி பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய நல்ல நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், உன்னதமானவரே. உமது நாம் சொல்கிறபடி இந்த காலை வேளையில 9 மாதம் நம்மை நடத்தின தேவனை எல்லாரும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நம்ம வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தாலும் இந்த காலையில் நம்மளை கர்த்தர் ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தல்ல. நம்முடைய முழு பலத்தோடு நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாம். தேவனை துதித்திடுவோம், சபை ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகள் ஸ்திரப்படுத்தும், காலடி வழுவிடாமல் அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். கர்த்தருக்கே அல்லேலூயா ஆயத்தமாயா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவனை துதிப்பது நமக்கு ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துபலிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய ஆமென் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றார், மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. முருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். சந்தோஷமாய் துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராள
திரும்பும் சிறை வாழ்வு ஆமென் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே விக்கீனம் யாவும் மகனும் இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவே எல்லாரும் முழு பலத்தோடு சத்தமாய் சந்தோஷமாய் விசுவாசத்தோடு பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் எல்லாரும் அறிக்கை செய்யலாமா கரையில்லா தேவனின் வாக்கு சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா.
நாம் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபைகள் பெருகும், நம்முடைய ஸ்தாபன சபைகள் பெருகும். ஆமே. அப்படியே அறிக்கை செய்து இன்னொரு பாடலாம் மாத்திரம் பாடி நம்முடைய சபை பெருக வேண்டுமானால் இந்த கடைசி கால ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு பின்மாரியின் அபிஷேகம், இந்த கடைசி கால சவால்களை ஜெயிக்க நமக்கு தேவையான இந்த அபிஷேகத்தை தந்து இந்த கூட்ட நாட்களை நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நடத்துவாராக. பின்மாரியின் அபிஷேகம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அப்படியே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். பின்மாரியின் அபிஷேகம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே,
அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. ஆமென். ஒரு நதி உண்டு, அது போகிற இடம் எல்லாம் உள்ளது ஆரோக்கியப்பட்டு பிள்ளைக்கும். ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தரை மட்டும் பாடி ஆராதிக்க, தேவன் நாமத்தை உயர்த்த, தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி அப்படியே நாமத்தை உயர்த்திடலாம். ஹல்லேலூயா. பாடல் பாடி அனைவருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை எல்லாரும் இணைந்து ஆராதிப்பது மிக உற்சாகமான சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆராதிப்பதற்கென்றே தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை வழிநடத்தும்படியாக சிஸ்டர் மெர்சி கிரீன் டேனியல் அவர்கள் நாசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை ஆராதனை உற்சாகமாக வழிநடத்துவார்கள். எல்லாரும் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஆராதனை வேலைக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டு ஆராதிப்போம். பெனஹின் என்ற ஊழியக்காரர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் பெனஹின் அவங்க இவ்வாறு சொல்லுகிறார், the greatest key to answered prayers is not working for God, but it's ministering to the Lord. When we pour our love upon Him, when we worship and when we adore Him, His presence fills us and answers begin to flow. Seek His face and not His hands, then His glory will be revealed. அதாவது ஒரு பெரிய திறவுகோல், பதில் அளிக்கப்படுகிற ஜெபத்திற்கான ஒரு பெரிய திறவுகோல் என்பது தேவனுக்காக வேலை செய்வது அல்ல. தேவனுக்காக வேலை அநேகர் செய்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் தேவனிடத்திலிருந்து நாம் பதில் பெற்று கொள்ளக்கூடிய அந்த ஜெபங்களுக்கான ஒரு பெரிய திறவுகோல். ஊழியம் என்று சொல்லும் போது நாம் செய்கிற ஊழியத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் இப்பொழுது பிரதானமாய் நாம் செய்யக்கூடியது என்னவென்றால்,
தேவனை ஆராதிப்பது. அதாவது அவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, நம்முடைய அன்பையெல்லாம் அவர் மேல் ஊற்றும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைக்கிறது. அப்பொழுது பதில்கள் தானாய் பொங்கி பாய்ந்து நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அந்த பதில்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய கைகளை அல்ல, இதோ இந்த வேலைக்காரர்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி பார்ப்பது போல என்று சங்கீதத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய கைகளை அல்ல, அவருடைய முகங்களை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஸ்திரீ நலதம் என்கிற தைலத்தை அந்த வெள்ளைக்கல் பரணியை அதில் கொண்டு வந்த அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் ஊற்றினாள். அவளுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்தாள். நாம் தேவனுக்கென்று நம்முடைய முழுமையையும் கொடுப்போம் என்று நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் நாம் அப்படி கூட சொல்ல முடியாது என்று தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாவற்றையும் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அவர் விலைக்கிரயமாக செலுத்தி அதை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள். அதனால் நம்மையே கொடுப்போம் என்று சொல்லுவதற்கு கூட நமக்கு உரிமை இல்லை. நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் ஆராதனை, துதி, இவைதான். ஏனென்றால் அவர் தன்னைத்தானே ஆராதிக்க முடியாது. நம் தேவன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்றால் அது ஆராதனை தான். இப்பொழுது நம்முடைய அன்பையெல்லாம் அவருடைய தலையின் மேல் ஊற்றுறோம். அவள் எப்படி அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்தாலோ அது போல நம் உடைந்த உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த அன்பு கூட நம்மிடத்தில் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்ட போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். அதனால் நம்முடைய எல்லா அன்பையும் அவருடைய சிரசின் மேல் ஊற்றுவோம். நம்முடைய கண்ணீர்களை அவருடைய பாதத்தில் ஊற்றி நனைப்போம். இவள் மிகவும் என்னில் அன்பு கூர்ந்தாலே என்று அவள் சாட்சி பெற்றாளே, அதே போல நாமும் என்னுடைய மகள் மிகவும் என்னில் அன்பு கூர்ந்தாலே என்று நம் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கூறத்தக்கதான ஒரு சுகந்த வாசனையான ஒரு ஆராதனை பலியை ஏறெடுப்போம். அவள் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை ஊற்றின போது அந்த பரிமள தைலத்தின் வாசனை அந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. இப்பொழுது நாம் ஏறெடுக்க போகிற அந்த ஆராதனையின் சுகந்த வாசனை இந்த இயற்கை மண்டலத்தை மாத்திரமல்ல, நமக்கு மேல் இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தை அந்த நறுமணம் நிரப்பட்டும். நம் ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த துதிகளை செலுத்தும் போது நம் தேவனை உயர்த்துவது மாத்திரமல்ல, நம் தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சத்துருவின் எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகிறது. நம்முடைய வாய்களில் கர்த்தரை துதிக்கும் துதியும், நம்முடைய கரத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் ராஜாக்களையும் மேன்மக்களையும் கட்டுவது என்று சொல்லும் போது அதிகாரங்களும் துரைத்தனங்களும் கட்டப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் இந்த ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, சத்துருவின் அரண்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக போகிறது. இந்த வேளையிலும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒரு பலவீனம், வியாதி என்கிற ஆயுதத்தை சத்துரு பயன்படுத்துகிறான். ஆனால் நாம் எல்லோரும் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டுள்ளேன், ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதுவே எனக்கு அருளப்பட்ட வாக்கு தத்தம். இதையே நான் வாக்கு தத்தத்தையே நான் ஆராதனையாக ஏறெடுத்து நான் எல்லா பலவீனங்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறேன் என்கிற உறுதியோடு கூட கர்த்தரை உயர்த்தும் துதியோடு நாம் உயர்த்தும் போது
இந்த அறை முழுவதும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலமே நம்முடைய ஆராதனையின் சுகந்த வாசனையினால் நிரப்பப்பட போகிறது. அரண்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக போகிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்கிற பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கும் போது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி
தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டுள்ளேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுகுவதற்கு அது துணிய கூடாது. ஏனென்றால் நான் உன்னதமானவராகிய சர்வ வல்லவராகிய கர்த்தரையே என்னுடைய தாபரமாய் கொண்டிருக்கிறபடினால், அவரே என்னுடைய சத்தியமும் என்னுடைய பரிசையும் என் கேடகமுமாய் இருக்கிறபடினால், எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் சத்துரு எய்கிற எந்த அக்கினி ஆஸ்திரமும் என்னுடைய கூடாரத்தையும் என்னையும் நெருங்குவதற்கு துணியக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தினால் கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தினால் கூறுகிறோம். பலவீனமே உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. கர்த்தரை உயர்த்துகிற துதியை என் நாவில் நான் கொண்டிருக்கிறபடியினால், எனக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்குகிற எந்த அரண்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலமுள்ள ஆயுதத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அவைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நன்றி பலிகளை
எங்கள் உதடுகளின் காணிக்கைகளை ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளுகிற ஒவ்வொரு ஈவுகளுக்காக பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையான ஈவுகளுக்காக பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுக்காக வரங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கண்ணீரினால் உம்முடைய பாதங்களை நனைத்து ஆண்டவரே உம்முடைய பாதங்களை முத்தமிட்டு ஆண்டவரே உமக்கென்று எங்களுடைய ஆண்டவரே சப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் எங்களுடைய உள்ளம் நன்றியினால் நிரம்பும் போது ஆண்டவரே அந்த நன்றி பெருக்கினால் அந்த உள்ளம் நிரம்பும் போது ஆண்டவரே நாங்கள் ஆவியில் நிறைந்து உம்மை துதிக்கும் போது எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீங்க செய்கிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து ஆண்டவரே அந்த நன்றி பலிகளினால் ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போது ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றுகிறீர். இயேசுப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற வருடத்தில் எனக்கு மிகவும் ஒரு பெரிய பலவீனம் ஏற்பட்ட போது வேறு எதையும் செய்யாமல் யூ ஹேவ் பீன் சோ குட் டு மீ என்கிற ஒரு ஆங்கில பாடல், அது மிகவும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று அந்த பாடலை அதிகமாய் பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தின வேளையில் அந்த எல்லா பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் எனக்கு விடுதலை அளித்தார். அநேக பலவீனங்களிலிருந்து அநேக முறை கர்த்தர் விடுதலை அளித்திருக்கிறார். ஆனால் நன்றி கூறி விடுதலை பெற முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தார். நாம் எல்லோரும் இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என்கிற பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காணச் செய்தார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காணச் செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயதை வாழ வயது போல் ஆக்குகிற என்னுடைய கர்த்தர் செய்த நன்மைகளை என் ஆத்துமாவே நீ ஒருபோதும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ கர்த்தரை நோக்கி காத்திரு.
எனக்கு ரட்சிப்பா, எனக்கு ரட்சிப்பா இருக்கிற, என் கேடகமா இருக்கிற, எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற என்னுடைய கர்த்தரையே நோக்கி காத்திரு. நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். நான் நம்பி இருப்பது அவராலே வரும். இந்த வருடத்தின் முக்கால் பகுதி கடந்து போயிருந்தாலும் இந்த எஞ்சிய கால் பகுதியில் அவர் எனக்கு குறித்திருக்கிற தரிசனங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவை அருளுவதற்கு நல்லவராய் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இதனால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சத்துரு எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தைரியம் கொண்டு நாம் சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கிறார். நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவர், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை எனக்கு அருளும்படி அவர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே. என்னுடைய இரட்சகர் அப்படி செய்வார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எனக்கு ஒரு நல் முடிவை கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற எனக்கு அவர் விசாலத்தை உண்டு பண்ணுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். சின்னவனாகிய என்னை அவர் பெரிய ஜாதியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சிறியவர்களாகிய எங்களை பலத்த ஜாதியாய் அவர் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகள் இடம் போதாது என்று சொல்லுவதனால் எங்களுடைய கூடாரங்களின் கயிறுகளை விசாலமாக்கும்படியான பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவரீர் தாமே. ஆவிக்குரிய சந்ததியாகிய உம்முடைய சரீரமாகிய திருச்சபையை ஆண்டவரே நீர் பெருகவே பெருக பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நாட்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுவீர், இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுவீர், புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே,
சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதா வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதா வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே முடிவில்லாதவரே முடிவை தருபவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. இந்த வேளையிலும் நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய கண்ணீருக்கும் பதிலளிக்கும்படி நம்முடைய ஆத்துமனேசர் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசனம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதோ நிலையங்கி தரித்தவராய் பொற்பாதங்களை உடையவராய் மார்பருகே பொற்கச்சை அணிந்தவராய் 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுகிறவர், சபைகளின் நடுவே உலாவுகிறவர். அவர் தம்முடைய கனமுள்ள ஊழியத்தை செய்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு வார்த்தையை கூறுகிறார். நீங்கள் ஊழியம் செய்வது சபையில் உள்ள மக்களுக்கு அல்ல, நீங்கள் ஊழியம் செய்வது எனக்கு. நீங்கள் ஊழியம் செய்வது எனக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில் மனிதர்களுடைய வார்த்தைகளினால் மனமடிவாயிருக்கிற இந்த ஊழியம் எனக்கு போதும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மனம் அடிவுண்டாக்கும்படி பேசுகிற அவர்களை நீ அறியும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவள், நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விமர்சன உதடுகள் மனம் அடிவுண்டாக்கும்படி பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் எலியாவை போல் முடங்கி கிடக்க வேண்டாம். நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்ததனால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அவர் நம்முடைய தலையில் அணிவிக்க போகிற அந்த கிரீடத்தை எண்ணி நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் நம்மை அழைத்தவரும் உண்மையுள்ளவரும் ஆகிய கர்த்தரை நோக்கி ஓடுவது மாத்திரமல்ல, ஊழியம் நாம்
நம்முடைய திருச்சபையில் உள்ள மக்களுக்காக அல்லது உலகத்தின் மக்களுக்காக அல்ல, நாம் உன்னத ஊழியத்தை நம்மை மீட்டு கொண்ட கர்த்தருக்கே செய்கிறோம். அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தே ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தே ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஊழிய ஓட்டத்தில் ஆண்டவரே நீரே எங்களை சுமந்து செல்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா வீணான பெருமைகளுக்கும் ஆண்டவரே சோப்பா மனிதர்களால் உண்டான கனத்திற்கும் நாங்கள் அடிமைப்படாமல் ஆண்டவரே எங்களை அழைத்தவராகிய உம்மையே நோக்கி ஓடுகிறோம். ஆண்டவரே, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அதனால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைக்கிறேன் என்று நீர் கொடுக்கிற அந்த கனம் எங்களுக்கு போதும் ஐயா. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த மகிமை எங்களுக்கு போதும் ஐயா. ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மையே சேவிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான வார்த்தைகளும் ஆண்டவரே எந்த விதமான மனிதர்களும் எங்களை சோர்வுக்குள்ளாக்காதபடிக்கு எங்களுக்கு விரோதமாய் சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் விசுவாசம் என்னும் கேடகத்தினால் அவித்து போட்டு நீர் அருளுகிற கிருபையினால் உம்முடைய பலத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உன்னத பலத்தினால் ஆண்டவரே இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாயிருப்பதனால் பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி அந்த ஓட்டத்தில் ஓடச் செய்வதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களோ குறைவாயிருக்கிறோம். ஆண்டவரே, அறுப்புக்கு எஜமானாகிய உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய ரகசிய வருகைக்கென்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆயத்தத்திற்குள்ளாக நாங்கள் செல்லுவது மாத்திரமல்ல, நீர் கண்காணியாய் வைத்திருக்கிற ஆண்டவரை இந்த சபையை வழி நடத்துவது மாத்திரமல்ல, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளையும் நாங்கள் கூட்டி சேர்க்கிற அந்த உன்னத பணிக்கு ஆண்டவரே நீரே எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முழுமையான அன்பை, முதன்மையான அன்பை உம்முடைய பாதங்களில் ஊற்றி ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரினால் உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் அப்பா.
நீர் அவைகளை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் இன்னும் அவரை அதிகமாக துதிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தருடைய வாழ்க்கையில அருள் செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்சம் இந்த பக்கத்தில் உட்காந்துரும், கொஞ்சம் இந்த பக்கத்தில் உட்காந்துமே வசதியாக இருக்கும். பின்னால் நிறைய சேர் கிடக்குது, உங்களுக்கு பார்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும். அதில் கொஞ்சம் எழும்பி வர முடிந்தவர்கள் இந்த பக்கத்தில் வந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தின் பெண்கள் ஐக்கியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டரமா சகோதரி தபிதா செல்வராஜ் அவர்கள் வந்து உங்கள் மத்தியிலே சில பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆலோசனைகள், அறிவுரைகளை வழங்குவார்கள். நாம் அனைவரும் இணைந்து அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தர் நம்மளோடு கூட அவர்கள் மூலமாய் பேசுவாராக, சில ஆலோசனைகளை கொடுப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலை. ஏன்னா என்னை விட மூத்தவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் நான் வந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ தெரியாது, எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதனால் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நேற்றைய தினத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர்ஸ் ஒய்ஃபு நேற்றைய தினம் இல்லாதவர்களுக்காக நான் வருந்துகிறேன். ஏன்னா நேற்றைய தினம் இங்கே இருந்தவர்களுக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒருத்தர் ஐக்கியப்படுறதுக்கு எவ்வளோ ஏதுவாக இருந்துச்சுன்னு சொல்லி போய் கேட்டு பாருங்கள். அதுலேயும் இங்கே தங்குனவங்களுக்கு இன்னும் டபுள் தான். ஏன்னா நேற்று தினம் 7 மணிக்கு நாங்கள் எல்லோரும் கூடி 7லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கர்த்தரையும் ஆராதித்தோம். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தரை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. எவ்வளோ ஃபன்னான காரியங்களை நாங்கள் பண்ணோன்றதை நீங்கள் வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. அதை நான் போடலாமான்றதை நான் அப்புறமா மற்றவர்களோட கேட்டுட்டு நான் போடுறேன். நான் குரூப்பில் போடுறேன். நீங்கள் பார்த்து வயிறீங்க, சரியா? அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சந்தோஷமாக. எனக்கு நேற்று தினம் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு நான் 1:45 படுத்துட்டு காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திருக்கேன். நேற்று அவ்வளோ நேரம் தான் என்னுடைய தூக்க டைம். 4 மணிலேருந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் நேற்று காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு தான் காலையிலே நான் குளிச்சாச்சு. ஏன்னா 5 மணி ஜெபத்துக்கு இங்கே 1ஆம் தேதி ஜெபத்துக்கு நான் இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் என்னுடைய ஒர்க் இருந்துச்சு ஃபுல்லாக. நான் வெளியில் போகிறதும், அதாவது என்னுடைய பாஸ்டம் வந்ததுனால அவங்கள லஞ்சு கூப்பிட்டு போக, அப்புறம் நான் ஏர்போர்ட்டு கொண்டு போய் விட அப்படின்னு சொல்லி நான் அலைஞ்சிட்டு அவ்வளோ டயர்டாக இருந்தேன். நான் ஒரு 6:30 மணிக்கு தான் நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன், கேம்பஸ்குள்ளே வந்தேன். நான் போய் என் ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டு இப்படியே தூங்க ஆரம்பித்தேன். எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, ஃபஸ்ட்டுமா டயர்டாக இருக்கீங்கன்னா பேசாமல் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஒரு நாள் முன்னே வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். எனக்கு டயர்டாக இருந்தாலும் அங்கே நான் வருவேன். எல்லோரும் வர்றவங்க வரட்டும். நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் வர்றவங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வரல. எல்லோரும் இருந்தாங்க. அதனால் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக, ஏன்னா முடிஞ்சு போகும்போது எனக்கு அந்த டயர்டே தெரில. அவ்வளோ அது ஏன்னா அந்தளவுக்கு எந்த ஆகிட்டோம் எல்லாருமே. ஒரு வர்ஷிப் செக்ஷன் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனோம். இன்றைக்கி காலையில், அதை விட இன்றைக்கி காலையிலையும் நிறைய பேர் வரல. தூங்கின ஆட்களுக்கெல்லாம் 3/4 தூங்கினது ஆட்கள் யார் தெரியுமா? எல்லாம் இந்த 35 வயசு கீழே இருந்தவங்க தான் தூங்கினது. இன்றைக்கி காலையில் 35 வயசுக்கு மேலே இருந்தவங்களாம் வந்துட்டாங்க காலையில் 5 மணி ஜெபத்துக்கு. ஆனால் அந்த ஜெபம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி அழகான ஒரு மெசேஜ், ஒரு 15 மினிட்ஸு நான் வயதில் மூத்தவங்களை கொடுக்க வச்சுருந்தேன். அவங்க அழகான ஒரு மெசேஜை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அது அடுத்த ஆட்களையும் டச் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய அனுபவ சாட்சியெல்லாம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷம் இப்படி வைக்கும் போது தயவு செய்து எதையும் மிஸ் பண்ணாதீங்க. 2 நாள் கூட்டம் வச்சோம்னா 2 நாள் கூட்டங்களையும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வைக்கிறது எதுக்காக? என்னுடைய சந்தோஷத்துக்காகவா? இல்லை, உங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரணுன்றதுக்காக தான். உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரணுன்றதுக்காக தான். உங்களுக்குள்ள மற்றவங்களை குறித்து ஒரு பாரம் வரணுன்றதுக்காக தான் வைக்கிறோம். அதனால் தயவு செய்து 2 நாளும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த தடவை தங்கிறதுக்கான வசதி ரொம்ப இல்லாததுனால தான் நான் யாரையும் கம்பல் பண்ணல இங்கே இருங்கன்ட்டு. அடுத்த தடவை அந்த மாதிரி வசதிகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் லோக்கலில் இருக்கிறவங்களும் உள்ளே தங்குற மாதிரி பார்க்கணும். எங்கே வச்சாலும் லோக்கலில் இருக்கவங்க வீடு போகக்கூடாது. அந்த மாதிரி நான் வைக்க போகிறேன். இனி லோக்கலில் இருக்கவங்களும் உள்ளே தங்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் தான் எல்லாரோடையும் எல்லோரும் ஐக்கியப்பட முடியும். லோக்கலில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4:30 மணி 5 மணி முடிஞ்சோடனே வீட்டுக்கு ஓட்டிட்டாங்க எல்லோரும் கிளம்பி. நாங்கள் இங்கே தங்கினவங்க மட்டும்தான் இங்கே இருந்தோம்.
சரி, நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டு போகிறேன். என்னுடைய டைமை நான் சுருக்கணும். நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமும் 2ஆம் அதிகாரம், இல்லை சாரி, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிக்கிறீங்களா? கத்தரை புகழ்பரசியோ பயப்படுறசியோ புகழப்படுவாள். இந்த வசனம் தான் நான் எதில் கொடுத்துருந்தேன், நோட்டீஸ் கொடுத்துருந்தேன். என்னுடைய தலைப்பு இதுதான். ஓ, இங்கே மேலே பின்னாடி இருக்கா? இதுதான் என்னுடைய இது. எல்லாரும் அந்த கருப்பொருளை எடுத்து பேசிட்டாங்க. நானே இந்த கருப்பொருளை பற்றி பேசலான்னா அது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. நேற்று எங்கள் பாசமாக விஸ்வாசின் தாயின்னு பேசினாங்க. இன்றைக்கி நானும் அதே தான் பேசுகிறேன். நானும் விசுவாசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அந்த தலைப்பில் தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். வேதாகமத்தில் நிறைய இடத்துல பெண்கள் விசுவாசத்தினால நிறைய காரியங்களை சாதிச்சிருக்காங்க. ஊழியங்கள் அவங்க மூலமாக தான் வளர்ந்துச்சு. ஆண்களால் ஒரு பக்கம் ஊழியம் நடந்தாலும் பெண்களால் தான் நிறைய ஊழியங்கள் நடந்தது. அதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்குது, நிறைய காரியங்களும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, உலகம் வந்து எப்பயுமே என்னமா சொல்லுவோம், பெண்கள் வந்து பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. ஆனால் ஆண்களுக்கு ஒரு சின்ன வலி வரட்டுமே, சின்ன வலி, ஒரு தலைவலி வரட்டும், அப்படியே போய் படுத்துருவாங்க. நம்மளுக்கு உடம்புல எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும் அப்படியே இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலையை தான் செஞ்சிட்ருப்போம். நம்மளை போய் பலவீன பாண்டம்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த வார்த்தையை. எங்கேருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. என்னது பலவீன பாண்டம் அப்படின்ட்டு. நம்மளாலையும் இப்போ எல்லா வெயிட்டுகளையும் தூக்க முடிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லா வேலையிலையும் செய்கிறது அளவுக்கு வந்துட்டாங்க. நான் ஓவர் சரி அங்கே உள்ளே இருக்கலாம், நான் ஜாலியாக பேசுகிறேன், அது வேறு விஷயம். ஓவர் சரி தானே இப்போ டிபேட் தான் நடக்கும் எங்கள் 2 பேருக்கும். லைவில் பார்ப்பாங்க எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி டாக் வந்துச்சுன்னா அவங்க நல்லா எனக்கு டிபேட் போடுவாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல 2 பேருக்கிட்டையும் எங்கள் நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எங்கள்கிட்ட. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, பெண்கள் வண்டி ஓட்டினா எங்கேயாவது போய் மோதிட்டு தான் வருவீங்க, பல சிந்தனைகளை வச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது மோதுவீங்க. ஆண்கள் கரெக்டாக வண்டி ஓட்டுவோம் நாங்கள் அப்படின்வாங்க. ஏன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் டைம் இருக்கிறனால நீங்கள் எங்கே போயாவது போய் எவன் மேலேயாவது மோதிட்டு தான் போயிட்டுருப்பீங்க. நாங்கள் தான் கரெக்டாக வண்டி ஓட்டுவோம் அப்படின்வாங்க. ஃபாஸ்ட் நிறைய விஷயம் அதில். அதாவது அதே மாதிரி சொல்லுவாங்க, டெலிவரி கூட பெண்கள் பார்த்தா அவங்களால அந்த கிரிட்டிக்கல் இதை வந்து பார்க்க முடியாது, ஆண்கள் பார்த்தா தான் டெலிவரி கரெக்டாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது குழந்தை பிறக்கிற டைம் அதை கூட ஆண்கள் தான் கரெக்டாக பார்க்க முடியும்ன்ட்டு ஃபாஸ்ட்டு நல்லா டிபேட் போடுவாங்க. இங்கே இல்லாதனால நான் தைரியமாக பேசுகிறேன். ஒருவேளை திரும்பி அவங்க அடுத்த செக்ஷன் அவங்க தான் மெசேஜ், அந்த செக்ஷனில் ஒருவேளை எனக்கு பதிலடி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அவங்க. விசுவாசம் வந்து என்னென்னா ஒரு பாடமோ தியரியோ அல்ல. அது வந்து என்னது, ஒரு தைரியம், ஒரு தியாகம், ஒரு ஜெபம். இது இருந்தால் மட்டும்தான் அந்த விசுவாசத்தை நம்மளால் கொண்டு போக முடியும். நான் கடந்து போகிறேன். எனக்கு 11:10 வரைக்கும் தான் எனக்கு டைமு. நானே டைமை போட்டுட்டு நானே டைமை கீப்பப் பண்ணலைன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. டைம் வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும். ஓகே, இது யாருன்னு கதை தெரியுதா உங்களுக்கு? பைபிள் எல்லாம் திறந்து பார்த்தீங்களா? நானே பைபிளை திறக்கல, அடுத்த ஆளை கேட்குறேன். இவ்வளோ கேட்குறேன். சரி, இது வந்து மோசையுடைய தாய் ஜோசபேத்துன்னு பேர் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தம் பிள்ளைய மறைச்சி வச்சு, இது கதை எல்லாருக்கும் தெரியும், நான் கதை சொல்லணும். இல்லைன்னா பாஸ்டர் ஒய்ஃப் தான் இருக்காங்க, நான் கதை சொல்ல முடியல. விஸ்வாசம், அவளுடைய விஸ்வாசம் என்னவா இருந்துச்சு, பிள்ளைய காப்பாற்றுனுச்சு. அவளுக்கு ஏதாவது வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுச்சா, உன் பிள்ளை வந்து நாட்டை ஆழ்வான், இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள வழி நடத்திட்டு போவான்ட்டு இல்லாத வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை அவங்களுக்கு தரிசனம் காட்டப்பட்டுச்சா? அப்படி ஏதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆனாலும் அவங்களோட விசுவாசம் என்னவா இருந்துச்சு, எப்படியாவது இந்த ஆண் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சு அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம், எனக்கு கர்த்தர் தரிசனத்தை காட்டும், அப்போ என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் அப்படியே காத்திருப்பாங்க. இல்லை, நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும்.
ஊழியக்காரர் பிள்ளையிலே ஊழியம் செய்யாதுன்னா அப்புறம் எந்த பிள்ளையை நாங்கள் ஊழியத்துக்கு கொண்டு வர? ஊழியத்துக்கு எப்படி கொண்டு வர? ஊழியக்கார பிள்ளைகளே ஊழியத்துக்கு வர மாட்டாங்கன்னா மற்ற யாரை ஊழியத்துக்கு வருவாங்க? அவங்களுக்கே அது பேக் சைடிங்காக இருக்குமே. அதனால் அவள் எந்த இதுவும் கேட்கல. என்னது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கல, தரிசனம் கொடுக்கல, உன் மகன் தான் இவ்வளோ பெரிய வழி நடத்திட்டு வருவான், அப்படியே சொப்பனம் காட்டலை, ஒன்றுமே காட்டலை. ஆனாலும் என்ன பண்ணுறா, அந்த பிள்ளையை 3 மாதம் மறைச்சி வச்சு என்ன பண்ணுறா, தேசத்துக்கு. அதுக்கு முன்னாடி அப்போ எத்தனையோ ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டுருச்சு. ஆனாலும் அவள் காப்பாற்றி என்ன பண்ணுறா, அந்த பிள்ளையை தேசத்துக்கு கொண்டு வந்தனால கர்த்தர் நினைத்த வாக்குத்தத்தத்தை அந்த பிள்ளை மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவள் பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. பின்னாடி அவன் மகன் தான் அந்த இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவான்னு தெரியாது. ஆனாலும் அவள் காப்பாற்றுறான். நாமளும் நம்ம பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கணும். நம்ம பிள்ளை இதுவாகணும் அதுவாகணும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு காரியம் ஓட்டலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம யோசிக்காமல் செய்யக்கூடாது. அடுத்து சில பேர், நான் பெண் பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு பெண் பிள்ளைகள் தான், ஆம்பளை பிள்ளைகள் இல்லை, அதனால் ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு பையன் 1 பொண்ணு 1. என் பையனை சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லுவேன், நீ ஊழியத்துக்கு தான் போகணும். ஏன்னா நேற்று எங்கள் பாஸ்டர்மா சூனேமி அவளுடைய கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி தான் நான் ஜெபித்தேன். எனக்கு முதல் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆச்சு. எனக்கு கல்யாணமே லேட்டு. ஆக்சுவலாக நான் என்னுடைய கல்யாணம் 28 வயசில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கல்யாணமே லேட்டு. ஃபஸ்ட்டு குழந்தை மிஸ்கேரேஜ் ஆனவுடனே 3 மாதத்தில் மிஸ்கேரேஜ் ஆனவுடனே ரொம்ப அழுதேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நல்லையே லேட் மேரேஜ், இதில் ஒரு குழந்தைய வேற நீர் எடுத்துட்டீர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் நான் கன்சீவ் ஆகலை. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் உட்காந்து ஒரு உபவாச கூட்டத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். கர்த்தாவே, நீர் எனக்கு குழந்தைய தரணும். அன்றைக்கி நான் ஜெபிக்கமோ கேட்டேன், நான் அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நான் என் குழந்தையோடு தான் நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருவேன் அப்படின்ட்டு. அது செப்டம்பர் 17 2004 செப்டம்பர் 17 ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில், அதாவது நான் கேரளத்தில் இருக்கேன். இப்போ உபவாச ஜெபத்தில் உட்காந்து இதை போராடி நான் ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 மாதம் ஓடிச்சு, ஒன்றும் இல்லை. திடீர்னு எனக்கு ப்ரெக்னென்ட் ஆன, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அவனை வயிற்றில் வச்சுருக்கும் போது நான் நிறைய போராட்டம்னா அவ்வளோ போராட்டம். இன்றைக்கி அந்த போராட்டம் அவனோட தொடருது. எனக்கு தெரியும். அது ஒரு 3 மாதம் நான் பட்ட பாடலை அதை அப்படியே அவன் கடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் இப்போ 20 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு, இன்னும் அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. அந்த போராட்டம் என்னோட இருந்தது, போராட்டம் அவனோட இப்போ கடந்து போயிடுச்சு. ஏன்னா தும்பல் வரும். எனக்கு அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத இருந்தது. தும்பல் வரும். தும்பல் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக, அதாவது ஒரு சின்ன செகண்ட் கூட விட மாட்டேன். அப்படி தும்பி கண்ணெல்லாம் வீங்கி அப்படியே நானே விழுந்துருவேன். 1/2 மணி நேரம் போய் விழுந்துருவேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் நீந்திப்பேன். அப்புறம் ஒரு 1 ஹவர் கேப் இருக்கும், திருப்பி தும்புவேன். இப்போ அவனுக்கு அதே ப்ராப்ளம் இருக்குது. அதே ப்ராப்ளம் அவன் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அவனுக்கும் தும்பல் வந்துச்சுன்னா அவ்வளோ கண்டினியூஸாக தும்பி ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த நிலைமை தான் அவனை வயிற்றில் வச்சுருக்கோம். இதெல்லாம் எனக்கு போராட்டம். இதுக்கு மாதிரி நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போக விரும்பலை. கரெக்டாக நான் நினச்சது செப்டம்பர் 17. எனக்கு டாக்டர் டேட் கொடுத்தது செப்டம்பர் 24. நான் அப்போ நினச்சேன், கர்த்தாவே செப்டம்பர் 24னா நான் 17ஆம் தேதி நான் கேட்டேன், நான் குழந்தைய வச்சுட்டு சர்ச்சுக்கு போகணுன்ட்டு. ஆனால் கிடச்சது எனக்கு குழந்தை நீங்கள் டேட் சொல்லியிருக்கு 24. ஆனால் நான் ஒரு 6ஆம் தேதி நான் ஸ்கேனுக்காக போயிருக்கும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் குழந்தை உள்ளே செத்துக்கிட்டு இருக்குது, உள்ளே மாவு நிறைய படர்ந்து உன் குழந்தை செத்துக்கிட்டு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே 8ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நான் ஒரு 3 நாள்லேயே வீட்டுக்கு வந்தேன். ஒரே வாரத்திலே நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். எங்கள் சர்ச்சுக்கு 17ஆம் தேதி நான் கரெக்டாக என் குழந்தையோடு தான் நான் சர்ச்சுக்கு உள்ளே போனேன். நான் அப்போ தான் நினச்சேன், அந்த சின்ன ஜெபம், அதாவது நான் அன்றைக்கி பண்ண சின்ன ஜெபம், அது கர்த்தர் எவ்வளவா அவனை கொண்டு வந்ததுன்னு. அதனால் நான் சொல்லுவேன், நான் ஜெபிச்சு நான் உன்னை பெற்றதுனால நீ ஊழியத்துக்கு தான் வரணும், வேறு எதுவும் நீ படிக்கக்கூடாது, உன்னுடைய ட்ராக் மாறவே கூடாது அப்படின்ட்டு நான் பல தடவை சொன்னதுனால அவன் ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் யாராவது 6th படிக்கும் போதுலேருந்தே ஸ்கூலில் நீ என்னவா நான் பாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அவன் இப்போயும் அதான் சொல்கிறான், நான் பாஸ்ட்டாக தான் போவேன். அதனாலே அவன் என்ன பண்ணான், அவனுக்கு சயின்ஸ் சூப்பராக வரும். நான் சயின்ஸ் குரூப்பே எடுக்க மாட்டேன், எடுத்தால் என் ட்ராக் மாறிடும். நான் காமர்ஸ் தான் எடுத்து படிப்பேன். காமர்ஸை படித்து இன்றைக்கி ரெடியாக அவள் 3rd இயர் படிக்கிறான். இந்த வருஷம் முடித்து அவன் பைபிள் காலேஜுக்கு நான் அனுப்ப போகிறேன். நீங்கள் எல்லோரும் அவனுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அவன் வல்லமையான ஊழியக்காரனாக கடந்து வரணும். என் பொண்ணையும் நான் இப்போ நர்சிங் சேர்த்துருக்கேன். அவளையும் நான் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா அவளும் ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான்.
அவளும் நர்சிங் படித்து உலக வேலைக்காக போகிறாளோ இல்லையோ, அவளும் போய் எங்கேயாவது ஊழியம் செய்யணுன்றது ஆசை. எனக்கும் பாஸ்ட்டுக்கும் அதுதான் வாஞ்சேன். ஏதாவது ஊழியக்கார மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவள் போய் வேறு இடத்துல அந்த ஊழியம் செய்யணுன்றதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா பிள்ளைகளை நம்ம அதுக்காக தான் வளர்க்கணும். அவள் நோக்கி பார்த்தா யார்? மோசேயுடைய தாய். அந்த தியாகத்தை பண்ணா. அவள் 3 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய வாயை மூட முடியுதா? கொஞ்சமே ஒரு 5 நிமிஷம் வாயை மூட முடியுதா? ஆனால் அவள் 3 மாதம் அந்த பிள்ளையை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த கீழ் போஸ்னு அந்த இதை வச்சு கொண்டு போகணும்னு அவளுக்கு எவ்வளோவா இருந்திருக்கும். அது இந்த சூசனா, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் கடந்து போகிறேன். சூசனா வெஸ்லின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு 19 குழந்தைங்கள். 19 குழந்தைகளும் டெய்லி ஜெபிப்பாங்களாம். ஒரு காரியத்தை சொல்லி ஒவ்வொருத்தர் பிள்ளைகளையும் ஒரு காரியம் சொல்லலாம். அதில் 2 அதில் கத்தர் 2 வல்லமையான ஊழியக்காரர்களை கொண்டு அவர் பேர் தான். ஒருத்தர் பேர் ஜான் வெஸ்லி, இன்னொருத்தர் பேர் சார்லஸ் வெஸ்லி. ஜான் வெஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய வல்லமையான ஊழியங்களை செய்தவர் அவர். அது கூட எல்லோரும் பார்க்குறத பார்த்தா அதில் புதுசாக நான் கதை சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கும் தெரியாது போல இருக்கு. ஓகே, சரி, நான் செகண்ட் பாயிண்ட் கடந்து போகிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-20 வசனம் யாரும் வாசிக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். அன்னாளை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம். ஆனாலும் அவள் விசுவாசத்தில், அவளுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருந்துச்சு. அவள் போய் கண்ணீர் விட்டு போய் சபையில் அழுதுட்டு அதை பற்றி அதுக்கப்புறம் கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கேர் பண்ணுறதே இல்லை. நம்மளும் என்ன பண்ணுறதுமா, சபையில் அழுவோம், கர்த்தாவே என் பாரத்தை உங்கள் மேலே வச்சுட்டேன், என் பாரத்தை உங்கள் மேலே வச்சுட்டேன், வச்சுட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் திரும்ப என்ன பண்ணுவோதுமா, அப்படி வச்சுட்டு அப்படியே எடுத்து தலை மேலே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நம்ம அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, துக்கமுகமாக இருக்கவே கூடாது. வச்சுட்டோம் நம்ம. அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ண தெரியுமா, கிரியே கிடையாது. நேற்று தினம் நான் இங்கே கடந்து வரும்போது என்னுடைய இந்த ரிப்பு பகுதியில் நான் எங்கே இடித்தேனா என்னன்னு தெரியல, இந்த ரிப் பகுதியில் பயங்கரமான வேதனை. என்னால் அப்படின்னு திறக்க முடியல, அப்படி ஒரு இழுத்துட்டு கிடந்துச்சு. அவ்வளோ வலி. நான் கஷ்டத்தோடு தான் இங்கே உட்காந்துருந்தேன். நான் நேற்று தினம் யாருக்கும் நான் சொல்லலை, என் கூட இருக்க யாருக்குமே தெரியாது, ஓசிருக்கும் தெரியாது. அந்த வலியோடு தான் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் நான் நேற்று தினம் ஆராதனை பகுதியில் நான் எழுந்திரிச்சு நிற்கும் போது நான் கர்த்தரை சொன்னேன், கர்த்தாவே நான் ஆராதிக்க போகிறேன், எனக்கு பரிபூர்ண சுகம் வேணும். நான் திரும்ப இந்த வலியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே கூடாது. உள்ளே என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது, உள்ளே என்ன பாடு இல்லை இடிச்சேனா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வலிக்குது, எனக்கு இப்போ சுகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆராதித்தேன். நான் கத்தி பாடுவேன், ஆனால் எனக்கு சுகம் வேணும். ஏன்னா என்னால் கத்த முடியல, இப்படி பேசக்கூட முடியல, பேசணும்னாலும் இழுக்குது உள்ள, அப்படி இருந்துச்சு. ஆனால் நான் கத்தரை விடுதலையோடு ஆராதித்தேன். கத்தர் பரிபூர்ண சுகத்தை என்னுடைய ஆராதனை பகுதியில் கொடுத்தாங்க. நான் சாட்சியாக இருக்கேன் அதுக்கு. இன்றைக்கி அந்த வேதனையும் இல்லை, அதுக்கான சுகடும் இல்லை எனக்கு. அதுதான் நம்ம விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கல, திரும்ப தொட்டு பார்க்க சொல்லும், வலிக்குதான்ட்டு. அப்போது உங்களுடைய விசுவாசம் எதுவாக இருக்குது? அந்த அண்ணாளுடைய விசுவாசம், எப்படியாவது கத்தர் எனக்கு குழந்தைய கொடுப்பார். குழந்தைக்காக நீ நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் குழந்தை இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையை தள்ள வல்லவராக இருக்கிறார். சில பேர் அதை விட்டுருவாங்க, சரி எனக்கு குழந்தை இல்லை, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிடையாது, கத்தர் வாக்கு பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தையை தர வல்லவராக இருக்கிறார். நான் இன்னொரு சாட்சி அதில் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஏசிய பல்லாவரம் பாஸ்டமா வந்ததுனால நான் பல்லாவரம் சபையை சொல்லிடுறேன். அங்கே ஒரு விசுவாசி, அவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாள் இல்லை, 10 வருஷம் இல்லை. டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது டாக்டர் சொன்னாலாம், உங்களுக்கு ஓவரியே இல்லைன்ட்டு, அதாவது கர்ப்பப்பையே இல்லை. கர்ப்பப்பையே இல்லைன்னா எப்படி குழந்தை இருக்கும்? அதனால் உங்களுக்கு குழந்தையே இருக்காது. நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு கர்ப்பப்பை இல்லாமல் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கண்ணீரோடு பாஸ்டர் சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போய் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. மண் எடுத்து அந்த மண்ணை குழச்சி அவங்க வயிற்று மேலே வச்சுட்டு சொன்னார், இது கர்ப்பப்பையாக உருவாகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நம்புனாங்களே எங்களுக்கு தெரியல. கடத்தில் ஒரு 5 மாதம் கழிச்சிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் சிஸ்டர் உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக வீங்கிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு வேறு ஏதோ வியாதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. பாஸ்டர் அப்படி தான் நம்பினார். ஆனால் போய் பார்த்தா 5 மாத குழந்தை அவங்க வயிற்றில் இருந்தது. கர்த்தர் கர்ப்பப்பையை உருவாக்க வல்லவராரு. அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பையை உருவாக்க முடியும்னா கர்ப்பப்பை இருக்கிறவங்களுக்கு ஏன் குழந்தைய உருவாக்க முடியாது? அப்போது நம்மளுக்குள்ள அந்த ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கணும். இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பாருன்ற விசுவாசம் வேணும் நம்மளுக்கு. உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணதுமா, வலியாக மாறணும். வலி ஜெபமாக மாறணும். ஜெபம் வெற்றியை கொண்டு வரணும். அதுதான் மாறுச்சு அன்னைக்கு.
அண்ணாளுடைய ஜெபம் அதுதான். அவளுடைய ஜெபம், அவளுடைய இது வந்து என்னாச்சு, விசுவாசம் வலியாக மாறுச்சு. அதனால தான் போய் அங்கே போய் கொட்டினான். அது ஜெபமாக மாறுச்சு. அந்த ஜெபம் சாமுவேலை வெற்றியாக கொண்டு வந்துச்சு. நாமளும் நம்மளுடைய வலியை கொண்டு போய் ஜெபமாக மாற்றுவோம், ஜெபத்தை வெற்றியாக மாற்றுவோம். 3வது அதிகாரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்தது. இது யார்? பெத்தானியாவில் உள்ள மரியாள். இவள் என்ன பண்ணா, நான் வர்ஷிப் நேரத்தில் கூட சிஸ்டர் அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க உள்ள. நான் அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவள் வந்து என்ன பண்ணுறா, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துறா. அவள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்க பெஸ்ட்டான திங்கு, நம்மள்கிட்ட என்ன பெஸ்ட்டு, அதை கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளோட டைமா, நம்மளுடைய தாளந்துகளா, இல்லை நம்மள்கிட்ட உள்ள அதாவது விலையூர்ந்த பொருட்களா, எதாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வர்றது முக்கியம். இதில் தான் நான் என் பிள்ளை, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தான் நம்ம நிறைய பேர் ட்ரெஷராக நினைப்போம். நம்மளுடைய என்னது பொக்கிஷமாக நினைக்கிறது எது? நம்மளுடைய பிள்ளைகள். அடுத்து நம்மளுடைய டைமு. கர்த்தருக்குன்னு கண்டிப்பாக நம்ம நேரத்தை உருவாக்கி தான் ஆகணும். நான் ஓவர்சீரில் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஓவர்சீர்கள் சில டைம் ட்ராவல் பண்ணி 3 மணிக்கு வந்து படுப்பாங்க வீட்டில். அப்போ தான் வந்து அதாவது காரில் வந்து இறங்கியிருப்பாங்க, 3 மணிக்கு வந்து படுப்பாங்க. நான் நினைப்பேன் இவங்க 5 மணி ஓவர்சீரில் எப்போயுமே 5 மணிக்கு எப்போ ஜெயிப்பாங்க. அது ட்ரெயினில் இருந்தாலும் ட்ரெயின்லேயே அந்த எந்த இடத்துல இருந்தாலும், அது அப்பரில் இருந்தாலும் மிடில் இருந்தாலும் லோவரில் இருந்தாலும் அவங்க அந்த முழங்கால் போட்டுருவாங்க, மடக்கி முழங்கால் போட்டு தான் ஜோம் பண்ணுவாங்க. உட்காந்து ஜோம் பண்ணுற ஆள் கிடையாது அவங்க. அப்படி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்க. நான் நினைப்பேன் இன்றைக்கி எழுந்திக்க மாட்டாங்க, 3 மணிக்கு தான் படுக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் சில நாள் எனக்கு கூட அந்த அலாரம் கேட்குது. அவங்க கரெக்டாக எழுந்திருவாங்க 3 மணிக்கு. 5 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிச்சுட்டு வேணால் படுப்பாங்களே ஒழிய அந்த 5 மணி ஜெபத்தை சொல்லி இன்றைக்கி இல்லை, நான் கல்யாணம் ஆகி எனக்கு 22 வருஷம் ஆகுது, ஒரு நாளும் விட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவங்கள மாதிரி புக் ரீட் பண்ணுற ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. புக்கு எங்கே போய் உட்காந்து ஓவர்சீரில் வெளியே தான் நிற்கிறாங்க. நான் சொல்லணும்னு தெரியல. அவங்க அப்படிப்பட்ட ஆள். புக்கு பயங்கரமாக ரீட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், பைபிள் காலேஜுக்கு பல புக்கை டொனேட் பண்ணிவிடுங்க, உங்கள் புக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் படிப்பாங்க. அதே அளவுக்கு பைபிளையும் அதிகமாக, பைபிள் அவங்க தமிழ் பைபிள் வாசிப்பாங்க, இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பாங்க, ஹீப்ரு பைபிள் வச்சுருக்காங்க, அந்த ஹீப்ரு பைபிளையும் வாசிப்பாங்க, மலையாள பைபிளும் வாசிப்பாங்க. இந்த 4 பைபிளும் வாசிப்பாங்க. அவங்க கேட்டால் எல்லாத்துலேயும் வேறு இங்கிலீஷ்லேயும் நிறைய வருஷம் வச்சுருப்பாங்க. அவங்க அவ்வளோ நிறைய படிக்கிற ஆள். இவ்வளோ உங்களுக்கு தெரியும், ஓவர்சீரில் பிஸின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிஸிலையும் ஒரு நாள் கூட எதையும் விட்டது கிடையாது. நாமளும் நம்மளோட நேரத்தை கண்டிப்பாக கர்த்தருக்கு செலுத்தணும். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே. கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ துட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோமோ. நீங்கள் காணிக்கை கொடுக்குறது கூட அடுத்தது தான். கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். நம்ம நேரத்தை கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அதை நம்ம முழுமையாக செய்யணும், முழு மனதோடு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவான சாங்ஸ் போயிட்டு இருந்ததுனால தான் நான் எல்லோரையும் எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா நான் பார்த்தா எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அவங்க பாவம் உசுரை கொடுத்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படிதான் எல்லாம் எந்திங்கன்னு சொல்லி நான் எழுப்பி விட்டதே அதனால தான். எந்திரிச்சு நின்று ஆராதிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வைப்பே ஆச்சு கொஞ்சம், எல்லாம் எந்திரிச்ச பிறகு தான். அதனால் ஆராதனை எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், நம்ம மியூசிக்காக ஆராதிக்கல, ரைட்டா? மியூசிக்காக ஆராதிக்கல. நம்ம ஆராதிக்கிறது தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தரையும் நம்ம முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் நம்ம ஆராதிக்க வேண்டியிருக்கு, சரியா? அதனால் நம்ம நம்மளுடைய வர்ஷிப் அவர்கள் குடிப்போம். அப்போ தான் நம்மளுடைய சிறந்தது, அதாவது நம்மளால் என்ன முடியும், நம்மளுடைய தாளந்துகள். உங்களோட தாளந்துகளை புதைச்சி போட்டுறாதீங்க, உங்களோட தாளந்துங்களை வெளியில் கொண்டு வாங்க. அந்த தாளந்துங்களை நீங்கள் கொண்டு வரும்போது அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கோனி டென் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் முதல்ல வேற ஒரு மதத்தில், வெளிநாட்டுக்காராக இருந்தாலும் வேற ஒரு மதத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவராக மாறினார். அவர் அந்த மாறினாங்க, லேடி.
மாறினாங்க. அவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? வேர்ல்டு வார் 2ல் நிறைய யூதர்களை மறைச்சி அவங்க வீட்டில் வச்சு காப்பாற்றி அவங்கள வேறு ஊருக்கெலாம் அவங்கள அனுப்பி வச்சாங்க. அத்தனை யூதர்களை காப்பாற்றுறாங்களாம் வேர்ல்டு வார் 2ல். ஆனால் அவங்க கடைசியில் பிடிபட்டு அவங்கள நாடு கடத்திட்டாங்க. நாடு கடத்தினது மட்டும் இல்லை, ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அங்கேயே ரொம்ப வருஷமாக வச்சு அந்த ஜெயிலே தான் அவங்க மறிச்சாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டது 1942. அவங்க இறந்தது 1983. அத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே அந்த ஜெயிலையே அவங்க வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அவங்க பண்ண ஊழியம் என்னென்னா, நிறைய யூதர்களை தனக்குள்ளே காப்பாற்றி, இதுதான் நம்மளுடைய பெண்களுடைய வேலை. ஆராதனை செய்ய மட்டும் இல்லை, தைரியமான பெண்கள் தான். தைரியம் தானே உங்களுக்குலாம் இருக்கும், உண்மை தானே? உண்மையா இல்லையா? பெண்கள் யாரும் பயந்தவங்களையும் கிடையாது. சும்மா கற்பாம்பூச்சிக்கும் இந்த பல்லிக்கும் பயப்படுவாங்க. ஆனால் புருஷனை வந்து பாரு நிற்கிறது எல்லாரும். அப்படி இருக்கும்போது பயந்தாங்கொழிங்க மாதிரி நடிக்கிறது தான் எல்லாருமே. எல்லா இடத்துக்கும் போக சொல்லுங்கள், எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க ஈஸியாக. எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் போவாங்க. நீங்கள் பாருங்களேன், புருஷனை இழந்த மனைவிமார்கள் அவங்க தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அது வரைக்கும் புருஷன் சார்ந்து இந்த மாதிரி இருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் செய்வாங்க. ஆனால் ஆண்கள்லாம் தைரியசாலிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவிமார்கள் போன பிறகு ஆண்களை போய் பாருங்கள், அவங்க தான் கோழைகளாக மாறியிருப்பாங்க. ஏன்னா பலமே பின்னாடி இருந்திருக்கு ஒரு ஆள், அதுதான் பலம். ஃப்ரண்ட்டில் இவங்க நின்னாலும் பின்னாடி இருந்து நம்ம நிற்கிற பாருங்க, அதுதான் பலம். நாம தான் பலசாலிகள். சொல்லப்போனால் யாரும் நம்ம யாரும் பலசாலிகள்னு நான் சொல்ல வேண்டாம். தைரியசாலிகளும் நம்ம தான், பலசாலிகளும் நம்ம தான். நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டு ஆம்பளைங்களே போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஓவசரை கூட போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஓவசரி கேட்டு பாருங்கள், வெளியே தான் நிற்கிறாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், பின்னாடி நம்ம நிற்கிறது தான் பலம். அதனால் நாம் யாரும் சலச்சவர்கள் கிடையாது. நீங்கள் உங்களுடைய டைமையும் நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் கத்தற்கென்று செலுத்தும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்ததாக இருக்கிறோம். விசுவாசமுள்ள ஸ்திரீ இதை 3ஐயும் செய்ய வேண்டும். யானது? 1, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. யோசாபாத் அவங்க சொல்வது போல். அடுத்து அன்னாலை போல் நீங்கள் ஜெபம் பதில் வர்ற வரைக்கும் ஜெபிக்கணும். அந்த மேரியை, அவங்க பெத்தானியா மேரியை போல சிறந்ததை தேவனுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. விசுவாசமுள்ள ஸ்திரீகளுக்கு பாடுகள் உண்டு தான். பாடுகள் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பாடுகள் உண்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். நாங்கள் தலைமத்துவத்தில் இருக்கோம்னா எங்களுக்கு ஒரு பாடு, நீங்கள் உங்கள் ஊழியத்தில்னா உங்கள் ஊழியத்தில் ஒரு பாடுகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பாடுகள் இருக்கும். ஒரு ஏரியாவில் மக்களை கொண்டு வர்றது ஈஸியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்த மக்களை பாதுகாக்கிறது பெரிய பாடாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் மக்களை உள்ளே கொண்டு வரதே பெரிய பாடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், பாடுகள் உண்டு. அந்த பாடுகளிலும் நம்ம கர்த்தருக்காக விசுவாசமாய் செயல்படும் போது அது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நல்லவராக இருக்கிறார். விசுவாசம் என்பது சாவியை போல கிடையாது. சாவியை போல அப்படி சும்மா இருக்கிறது கிடையாது. அது சாதாரண மக்களையும் எக்ஸ்ட்ராடினரியாக மக்களாக மாற்ற வல்லதாக இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கொண்டு நடத்துவராக. நான் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக், டீ பிரேக்கு. எல்லோரும் போய் டீ குடிச்சு விட்டு எங்களை அடுத்து கடந்து வரும்படியாக இவங்களை நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட ஓவர்ஸோடைய மெசேஜ் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக உள்ளே கடந்து வாங்க. உற்சாகமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. அப்போ வெளியில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக கடந்து வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய துதியிலும் அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். பரலோகத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய துதியிலே அவர் பிரியமுள்ளவராயிருந்து நம்ம எப்படி அவரை நம்ம ஆராதிக்கிறோம், எப்படி துதிக்கிறோம் என்பதை காண வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே நம்ம துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே என்கிறதான பாடலை பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே,
பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் துதிக்க பாத்திரர் நீர் அல்லவோ கனத்திற்கு பாத்திரர் நீர் அல்லவோ துதிக்க பாத்திரர் நீர் அல்லவோ கனத்திற்கு பாத்திரர் நீர் அல்லவோ நீர் அல்லவோ ஆராதனை 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 உமக்கே கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே எந்தன் கால்கள் சரிக்கிடும் எந்தன் கால்கள் செருக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா எந்தன் கால்கள் செருக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா எந்தன் கால்கள் செருக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது அடைக்கலமையா எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே ஆதாரமே மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே ஆதாரமே ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 சொல்லுமா கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை
பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஆண்டவருடைய ஜனங்கள் நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நமக்கு வாக்கு கொடுத்த எல்லா வாக்குகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்ம மறந்தாலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். நம்மளுக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவன் அவர். அமேன். நம்மளை இளைப்பாற செய்கிற தேவன் அவர். ஆணையிட்டபடியெல்லாம் அவர் செய்து முடிப்பார். வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தைகளை, அந்த நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மனிதன் அல்ல, அவர் மனமாற புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவர் என்ற பாடலை பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி உற்சாகமாக செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். முறிக்கிறவர், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கிறவர். அவர் இயேசுவுக்கு சித்தனா எல்லாவற்றையும் நமக்காக ரெகபோத்தை தூங்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் வாய்களை திறந்து சந்தோஷமாய் பாடலாம். யுத்தங்களும் ஓயும், மீதிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இயேசுவுக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவக்கப்படும். யுத்தங்களும் ஓயும், மீதிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இயேசுவுக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவக்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். சொல்லமா?
திற